Hello students, welcome back to my channel. Okay, நம்ம ஆல்ரெடி நம்மளோட நிறைய வீடியோவில் வந்து சொல்லியிருந்தோம். ஸ்ட்ராட்டஜி வீடியோ, அதுக்கப்புறம் புக் லிஸ்ட்லேயும் சொல்லியிருந்தோம், அதுக்கப்புறம் வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு வீடியோ போட்டு அதுலேயுமே சொல்லியிருந்தோம். எல்லாத்துலேயுமே இந்த A to Z மேக்ஸ் கோர்ஸ் அப்படின்னு நம்ம ஒன்று கொண்டு போகிறோம். அதை ஃபாலோ பண்ணுங்கள், அதுவே எக்ஸாமுக்கு போதுமானதாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். ஓகே, அந்த சீரீஸ் வந்து நம்ம வந்து இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம என்ன மாதிரியான இது பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து ஃபுல்லாகவே வந்து மாடல்ஸ் தான். ஓகேவா, இது வரைக்கும் எக்ஸாமில் என்ன மாதிரியான மாடல்ஸ் கேட்டிருக்காங்களோ அந்த மாடல்ஸ் எல்லாமே நம்ம சால்வ் பண்ண போகிறோம். நீங்கள் அது ரிலேட்டடான சம்ஸை சால்வ் பண்ணிங்கனாலே எக்ஸாமுக்கு போதுமானதாக இருக்கும். ஓகே, நான் படித்த கோர்சஸ் பேஸ் பண்ணி, அதுக்கப்புறம் புக்ஸில் நான் சால்வ் பண்ண சம்ஸு, அதுக்கப்புறம் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் நம்ம சேனலில் போட்டிருக்கோம்ல, அந்த மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஷின் இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி அனலைஸ் பண்ணி டயர் 1 டயர் 2 ரெண்டுக்குமே என்ன மாதிரியான பேட்டர்ன்லாம் வந்து கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு சில மாடல்ஸை வந்து செக் பண்ணி அந்த மாடல்ஸை நம்ம எடுத்திருக்கோம். ஓகே, இப்போ நீங்கள் இது எல்லாத்தையும் வந்து சால்வ் பண்ணி பார்த்துட்டிங்கனாலே மேக்ஸிமம் மாடல்ஸ் வந்து கவர் ஆகிடும். இது பார்த்தது போக நீங்கள் எக்ஸ்ட்ரா ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது பண்ணணும். ஓகே, அப்படி பண்ணால் மட்டும்தான் ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகும். இது எல்லாமே மாடல்ஸ் அப்படிங்கிறது தான். ஓகே, இதை தெளிவாக தனியாக ஒரு நோட் போட்டு சம் சால்வ் பண்ணிக்கோங்க. இதை பேஸ் பண்ணி நீங்கள் செக்ஷனல் டெஸ்ட் அந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, நம்ம ஒவ்வொரு டாப்பிக்காக வந்து பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு டாபிக் வந்து சிம்பிளிஃபிகேஷன். ஓகே, இப்போ சிம்பிளிஃபிகேஷன் அப்படிங்கும்போது அதில் நிறையா டைப்ஸ் இருக்குது, நிறையா மாடல்ஸ் இருக்குது. அதில் நம்ம ஒவ்வொரு மாடலாக வந்து பார்க்கலாம். ஓகே, இதில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் மாடல் என்ன அப்படின்னா போர்ட் மாஸ். ஓகே, போர்ட் மாஸோட பேசிக் வந்து நிறைய பேருக்கு தெரியும். ஓகே, அந்த பேசிக் தெரிஞ்சவங்க இந்த ஒரு 2 மினிட்ஸ் ஸ்கிப் பண்ணிட்டு நீங்கள் டேரெக்டாக சம்குள்ளே போயிடுங்க. பேசிக் தெரியாதவங்க இதை கவனிக்கலாம். ஓகே, இப்போது பி ஃபார் என்ன அப்படின்னா ப்ராக்கெட், ஓ அப்படின்னா ஆஃப், டினா வந்து டிவிஷன், எம்னா மல்டிப்ளிகேஷன், ஏனா வந்து அடிஷன், எஸ்னா சப்ராக்ஷன். ஓகேவா, இது வந்து ஒரு ஆர்டர். இது எதுக்காக இந்த ஆர்டர் அப்படின்னா ஒரு சம்மை நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா இந்த ஆர்டரை பேஸ் பண்ணி தான் நம்ம சால்வ் பண்ணணும். சும்மா எடுத்தோடனே நம்ம சால்வ் பண்ணக்கூடாது. 2 டிவைடட் பை 3 + 6 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதை நம்ம 2 டிவைடட் பை 3ன்னு போட்டு +6 பண்ணலாம், 3 + 6 பண்ணி டிவைட் பண்ணலாம், ரெண்டுமே பண்ண முடியும். ஆனால் எது கரெக்டான மெத்தட் அப்படின்னா நமக்கு இந்த ஆர்டர் படி ஃபஸ்ட் எது இருக்குது, டிவிஷன் தான் இருக்குது, அதுக்கப்புறம் தான் அடிஷன் இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு டிவைட் தான் பண்ணணும். 2/3 + 6, இப்போ என்ன வரும், 2 + 18/3. அப்போ இதோட கரெக்ட் ஆன்சர் வந்து 20/3. நம்ம இந்த ஆர்டரில் தான் சால்வ் பண்ணணும். ஓகேவா, இப்போ டிவைடு இருந்தது அப்படின்னா டிவைடுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். இப்போ இங்கே 2 ஆஃப் 3 டிவைடட் பை 2 இருந்துச்சு அப்படின்னா டிவிஷனுக்கு முன்னாடி என்ன இருக்குது, ஆஃப். அப்போ ஆஃபுக்கு தான் நம்ம ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். இப்போ இங்கே என்ன ஒரு 2 ஆஃப்னா என்ன அப்படின்னா மல்டிப்ளிகேஷன். எங்கெல்லாம் ஆஃப் வருதோ அங்கே நீங்கள் மல்டிப்ளிகேஷனாக மாற்றிக்கலாம். இப்போ 2 × 3 என்னது 6 டிவைடட் பை 2, அதுக்கப்புறம் தான் டிவைட் பண்ணணும். ஆஃப் இருந்தால் ஆஃபுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ். ஓகே, இப்போ இதுவே 2 + 3 ஆஃப் 3 டிவைடட் பை 2. ஓகே, அப்போது இதில் நமக்கு ஃபஸ்ட்டு எது ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும், ப்ராக்கெட் இருக்குது, ஆஃபுக்கும் முன்னாடி ப்ராக்கெட் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் சால்வ் பண்ணணும். 5 ஆஃப் 3 டிவைடட் பை 2. இப்போ 5 ஆஃப் 3னா ஆஃப் ஃபஸ்ட்டு போடணுமா, டிவைட் ஆஃப் தான் ஃபஸ்ட்டு போடணும். இப்போ 5 × 3 15, 15 டிவைடட் பை 2. ஓகே, இந்த மாதிரி தான் நம்ம சால்வ் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷனை சால்வ் பண்ணும்போது இந்த ஆர்டரை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ப்ராக்கெட், அதுக்கப்புறம் ஆஃப், அதுக்கப்புறம் டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ராக்ஷன். இந்த ஆர்டரில் நம்ம எப்பவுமே சால்வ் பண்ணணும். இது கூட எக்ஸ்ட்ராவாக என்ன இருக்கும் அப்படின்னா வி அப்படின்னு சொல்லுவாங்க, வின் குலாம். அதுக்கு மீனிங் ஓகே, வின் குலாம். இந்த வின் குலம்னா என்ன அப்படின்னா இப்போ 2 + 3 ஆஃப் 3 டிவைடட் பை 2. ஓகே, நம்ம இதில் எது ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆஃப், அதுக்கப்புறம் டிவிஷன், அதுக்கப்புறம் வர வேல்யூவை ப்ளஸ் பண்ணுவோம். இந்த ஆர்டர் தான் நம்ம சால்வ் பண்ணோம். இன்கேஸ் இங்கே மேலே இப்படி ஒரு லைன் மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதுதான் வின் குலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி லைன் கொடுத்தாலும் என்ன பண்ணணும்னா அந்த லைன் எது வரைக்கும் இருக்கோ அதை ப்ராக்கெட்டாக மாற்றிக்கோங்க. அப்போ நான் என்ன மீனிங்காக மாறிடும், ப்ராக்கெட் இருக்கிறத நம்ம ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும். அப்போ லைன் வந்தால் அதான் நம்ம ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும். இப்போ அந்த லைனுக்கு மேலே அதை என்னவா மாற்றிக்கலாம் அப்படின்னா ப்ராக்கெட்டாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்போ இதில் 5 × 3 டிவைடட் பை 2. ஓகே, ஆஃப்ங்கிறனால ஃபஸ்ட்டு இதுதான் சால்வ் பண்ணணும். இப்போ 15 டிவைடட் பை 2. ஓகேவா, இந்த பேசிக் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம இந்த மாதிரி தான் எந்த ஈக்குவேஷனாக இருந்தாலும் அப்ரோச் பண்ணணும். இதில் நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷனில் என்ன மாதிரி கேட்டிருக்காங்க, அதில் என்ன மாதிரியான மாடல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு கொஷினாக வந்து சால்வ் பண்ணலாம். இதில் ஃபஸ்ட் கொஷின். ஓகே, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தெரியல அப்படின்னா வீடியோ கவனிக்கலாம். உங்களுக்கு ட்ரை பண்ணி பார்க்கணுன்னா நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு அந்த ஒவ்வொரு சம்மாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.
கேல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இப்போ இதில் நமக்கு நிறைய ஈக்குவேஷன் கொடுத்துருக்கான். நம்ம ஃபஸ்ட்டு எதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும்? எப்பவுமே ப்ராக்கெட்டுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். இப்போ இங்கே ப்ராக்கெட்டுக்கு வந்து 24 மைனஸ் 36 டிவைடட் பை 3 இருக்குது. ஓகேவா? அப்போது 24 மைனஸ் மைனஸ் ஃபஸ்ட்டாக டிவைட் ஃபஸ்ட்டானா டிவைட் தான் ஃபஸ்ட்டு. அப்போ 36 டிவைடட் பை 3 எவ்வளோ வரும்? 12. ஓகே, அப்போ 24 மைனஸ் 12 எவ்வளோ வரும்? 12ன்னு இருக்கும். ஓகேவா? இதுக்கு அடுத்து இது பக்கத்தில் என்னென்ன வேல்யூ இருக்குது? 90 டிவைடட் பை 5 இன்டூ இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறத நம்ம சால்வ் பண்ணிட்டோம். அடுத்து டிவைடட் பை 6. ஓகே, இந்த ப்ராக்கெட் செகண்ட் ப்ராக்கெட்டுக்கு நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். இப்போ இதில் நம்ம டிவிஷன் தானே ஃபஸ்ட்டு பண்ணோம். இப்போ 90 டிவைடட் பை 5 இன்டூ 12 டிவைடட் பை 6. இப்போது இது 18, இது 2, இப்போ 36. ஓகே, இந்த ப்ராக்கெட்டை நம்ம சால்வ் பண்ணியாச்சு. இந்த 90லேருந்து லாஸ்ட் வரைக்கும் சால்வ் பண்ணியாச்சு. இப்போ ரிமைனிங் என்ன இருக்குது? 76 மைனஸ் 36. இப்போ 76 மைனஸ் 36 அப்படின்னா ஆன்சர் வந்து 40. இந்த மாதிரி பொறுமையாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம வந்து கரெக்டாக சால்வ் பண்ணணும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண இது வந்து நீங்கள் இன்னும் சிம்பிளாகவே போட்டுருங்க. அப்படியே கண்ணிலே பார்த்து கூட நீங்கள் சால்வ் பண்ணலாம். அது ரிப்பீட்டட் ப்ராக்டிஸ் மூலிமா தான் வரும். இப்போதைக்கு இந்த ஆர்டராக அப்படியே சால்வ் பண்ணுங்கள். ஒவ்வொரு ப்ராக்கெட்டாக சால்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம சம்ஸ் அப்படிங்கிறத போடணும். இது ரொம்ப ஈஸி அப்படிங்கிறனால கேர்லெஸ் மிஸ்டேக்கும் இதில் அதிகம் வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, அடுத்த கொஷின். ஓகே, அடுத்தது இங்கே என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். 6 டிவைடட் பை 6 டிவைடட் பை 6 டிவைடட் பை 6 டிவைடட் பை 6. ஓகேவா? இது பார்த்தோன்னே ஒரு சிலர் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா எல்லாமே டிவைடு தானே, அப்போது டிவைடட் பண்ணாலே 1 தான் வரும் அப்படி சொல்லிட்டு போட்டு 1ன்னு போட்டுருவாங்க. ஆனால் இது வந்து நம்ம பேசிக் கான்செப்ட் படி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு இங்கே என்ன இருக்குது? 6 டிவைடட் பை 6. ஓகேவா? 6 டிவைடட் பை 6 என்ன வரும்? 1. ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு 1 மட்டும் எடுத்து சால்வ் பண்ணியிருக்கோம். அடுத்து என்ன இருக்குது? 1 டிவைடட் பை 6. அப்படின்னா என்ன மீனிங்? 1 பை 6. இது வரைக்கும் எடுத்தாச்சு. அடுத்தது டிவைடட் பை 6 அப்படின்னு அர்த்தம் 1 பை 6 இன்ட்டு 1 பை 6ன்னு அர்த்தம். ஓகே, இந்த மாதிரி நம்ம சால்வ் பண்ணணும். ஓகே, அப்போது இதை எப்படி மாற்றிக்கலாம் அப்படின்னா இப்படி ஒன்று ஒன்றா போட வேணாம், மொத்தமாகவே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் படி 6 டிவைடட் பை 6. ஓகேவா? அடுத்து என்ன இருக்குது? டிவைடட் பை 6ன்னு இருந்தால் நம்ம மல்டிப்ளிகேஷனை மாற்றிட்டு அதை ரெசிப்ரோக்கல் எழுதிக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம இது வரைக்கும் எடுத்துருக்கோம். அடுத்தது டிவைடட் பை 6. அப்போ என்ன பண்ணலாம்? அதை மல்டிப்ளிகேஷனை மாற்றிட்டு 1 பை 6ன்னு போட்டுக்கலாம். அடுத்தது இன்னொரு டிவைடட் பை 6 இருக்குது, அதை மல்டிப்ளிகேஷன் மாற்றிட்டு 1 பை 6ன்னு போட்டுக்கலாம். ஓகே, அப்போது இங்கே 6 6 கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் என்ன இருக்கும்? 1 பை 216. ஓகே, இதுதான் ஆன்சர். ஓகேவா? இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். டிவைட் இருந்தால் நம்ம ஃபஸ்ட்டு பொறுமையாக ஒவ்வொன்றா எடுத்துக்கணும். டிவைட் இருந்தால் அதை மல்டிப்ளிகேஷனை மாற்றிட்டு ரிமைனிங் இருக்கிறத ரெசிப்ரோக்கலாக வந்து மாற்றிக்கலாம். அடுத்த கொஷின். இதில் ப்ராக்கெட்ஸ் எதுவும் இல்லை, ஆஃப் எதுவுமே இல்லை. அப்போ என்ன பண்ணணும்? டிவிஷன் எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் தான் நம்ம ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும். ஓகே, டிவிஷன் இருக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து சால்வ் பண்ணணும். ஓகே, அப்போ இங்கே ஃபஸ்ட்டு 36 இன்ட்டு 4 டிவைடட் பை 12. அடுத்தது இன்ட்டு 12. அடுத்து என்ன இருக்குது? 4 டிவைடட் பை 4. 4 டிவைடட் பை 4. ஓகே, இது வரைக்கும் எழுதியாச்சு. இப்போ அடுத்து என்ன இருக்குது? இன்னொரு டிவைடட் பை 36 இருக்குது. அப்போ இந்த டிவைடை மல்டிப்ளிகேஷன் மாற்றிட்டு 36ஐ 1 பை 36ன்னு எழுதிக்கலாம். அடுத்ததும் டிவைடட் பை 12ன்னு இருக்குது, அதை மல்டிப்ளிகேஷனாக மாற்றிட்டு 1 பை 12ன்னு எழுதிக்கலாம். இன்ட்டு 36 டிவைடட் பை 12 இன்ட்டு 36 டிவைடட் பை 36. அகெயின் இன்னொரு டிவிஷன் சிம்பிள் இருக்குது, அதை மல்டிப்ளிகேஷனாக மாற்றிட்டு 1 பை 4ன்னு எழுதிக்கலாம். ஓகே, அப்போ இதில் காமன் இருக்கலாம் கேன்சல் பண்ணுங்கள். 12 12 கேன்சல் ஆகிடும். அடுத்தது 4 4 கேன்சல் ஆகிடும். 36 36. அடுத்தது இங்கே 36, இங்கே 36. 12th டேபிளில் 36 வந்து 3 டைம்ஸ், 3 டேபிளில் 12 வந்து 4 டைம்ஸ். இங்கே ஒரு 4, இங்கே ஒரு 4 கேன்சல் ஆகிடும். அப்போ ரிமைனிங் ஃபைனல் ஆன்சர் என்ன இருக்குது அப்படின்னா 1 பை 4. இப்போ 1 பை 4 தான் இதோட ஆன்சர். ஓகே, அடுத்த கொஷின். 4 by 6 divided by 2 by 3 divided by 25 by 35 divided by 7 by 3 divided by 7 by 15. இப்போது ஃபஸ்ட்டு 4 by 6. அடுத்து டிவைடை மல்டிப்ளிகேஷனாக மாற்றிட்டு ரெசிப்ரோக்கலாக எழுதணும். அப்போ 2 by 3 3 by 2ன்னு எழுதிக்கலாம்.
அடுத்தது மல்டிப்ளிகேஷன் 25/35 இதை 35/25 எழுதிக்கலாம் இன்டூ 7/3 இதை 3/7 எழுதிக்கலாம் இன்டூ 7/15 15/7 எழுதிக்கலாம். ஓகே, எங்கெல்லாம் டிவைட் வருதோ எல்லாத்தையும் மல்டிப்ளிகேஷனாக மாற்றிட்டு ரெசிப்ரோக்கலாக எழுதிக்கலாம். ஓகே, இப்போ இதில் காமனாக இருக்கிறதுல அப்படியே கேன்சல் பண்ணாமல் 2 டேபிளில் 2 டைம்ஸ் 3 டேபிளில் 2 டைம்ஸ். அடுத்தது வேறு என்ன கேன்சல் பண்ணலாம்? 35/25 35 வந்து 7 டைம்ஸ் 25 வந்து 5 டைம்ஸ் 7 7 கேன்சல் ஆகிடும். அடுத்தது இங்கே 5 டேபிளில் 3 டைம்ஸ். ஓகே, அப்போ நமக்கு 2 × 3 × 9. இப்போது இங்கே ஒரு 2 கேன்சல் ஆகிடும். அப்போ ரிமைனிங் 9/7. ஓகே, அப்போ ஆன்சர் வந்து 9/7. இந்த டிவிஷனை கரெக்டாக நம்ம மாற்றணும். ஓகே, ஃபஸ்ட் ஒன்றை மட்டும் மாற்றிட்டு ரெண்டாவது 25/35 போட்டிங்கனாலே நம்ம மிஸ்டேக் வந்துடும். ஓகே, இப்போ கரெக்டாக எல்லாத்தையும் மல்டிப்ளிகேஷனாக மாற்றிட்டு எல்லாத்துக்குமே ரெசிப்ரோக்கல் எடுக்கணும். ஓகே, அடுத்த கொஷின். ஓகே, அடுத்த கொஷின் 36/9 divided by 18/27 of 3/4 of 7/5 divided by 28/25. ஓகே, அப்போ இதில் நமக்கு எதுக்கு நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு டிவிஷனில் இருக்க அந்த ப்ராக்கெட்டுக்கு தான் நம்ம ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் தான் ஆஃப். அப்போது 7/5 divided by 28/25. ஓகே, இது எப்படி மாற்றிக்கலாம்? மல்டிப்ளிகேஷனாக மாற்றிக்கிட்டு மல்டிப்ளிகேஷனாக போட்டு ரெசிப்ரோக்கல் எழுதிடலாமா? இப்போ 25/28. இப்போ இது 5 டைம்ஸ் கேன்சல் ஆகும், இது 4 டைம்ஸ் கேன்சல் ஆகும். அப்போது 5/4ன்னு இருக்கும். ஓகே, இப்போ இதில் நம்ம இந்த ப்ராக்கெட்டை சால்வ் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து என்ன இருக்குது? ஆஃப் இருக்குது. இப்போ ஆஃபுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். இப்போ 18/27 ஆஃப் வந்து மல்டிப்ளிகேஷன் எழுதிக்கலாம் இன்டூ 3/4. இப்போ 3/4 இன்டூ 5/4. ஓகே, இப்போ இதில் ஏதாவது கேன்சல் ஆச்சு அப்படின்னா கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போது இது வந்து 2 டைம்ஸ் 3 9th டேபிளில் இது 3 டைம்ஸ் 3 கேன்சல் ஆகிடும். இப்போ 2 வந்து கேன்சல் பண்ணால் 2. அப்போது 5/8. ஓகேவா? நம்ம எது வரைக்கும் சால்வ் பண்ணியிருக்கோம்? அந்த 18/27 வரைக்கும் எல்லாத்தையுமே சால்வ் பண்ணியாச்சு. 5/8. இப்போ ரிமைனிங் என்ன இருக்குது? 36/9 டிவைட் அப்படின்னு இருக்கு. இப்போ 36/9 இது 1 டைம்ஸ், இது 4 டைம்ஸ் கேன்சல் பண்ணிடலாம். இப்போ 4 × 5/8 8/5 எழுதலாம். அப்போ என்ன வரும்? 32/5. இப்போ ஆன்சர் வந்து 32/5. ஓகே, அடுத்த கொஷின் 8.4 - 6.4 divided by 80% of into 5 9 × 8 divided by 24 plus 5.2. இப்போ இதில் நமக்கு இங்கே ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் தான் சால்வ் பண்ணணும். அதில் இங்கே பர்சன்டேஜ் இருக்குது. இப்போது 80% என்னது? 80/100. இப்போது 6.4 × 100/18 மாற்றிக்கலாம். டிவைடை 100ன்னு மாற்றிட்டு டிவைடை மல்டிப்ளிகேஷன் மாற்றிட்டு 100/18 எழுதிக்கலாம். அப்போ என்ன ஆகும்? இதில் நமக்கு 0 0 கேன்சல் ஆகிடும். இப்போ இந்த ஒரு 0வில் மல்டிபிள் பண்ணால் இது 64. இப்போது 8 டைம்ஸ். இப்போது இங்கே இன்ட்டு 5 இருக்குது. இப்போ 8 × 5 40. இந்த ப்ராக்கெட்டை மட்டும் சால்வ் பண்ணியிருக்கோம். இப்போ ரிமைனிங் இருக்குது 8.4 - 40 ப்ளஸ் 9 × 8 divided by 24. அப்போ இது எப்படி எழுதலாம்னா 9 × 8/24 அப்படின்னு எழுதலாம். 8th டேபிளில் 1 டைம்ஸ் 3 டைம்ஸ் 3 டேபிளில் 3 டைம்ஸ். இப்போ 3 × 1 3. அடுத்து லாஸ்ட்டில் என்ன இருக்குது? ப்ளஸ் 5.2. ஓகே, இப்போ எல்லாமே இன் டேர்ம்ஸாக ப்ளஸ் மைனஸில் வந்துருச்சு. ஓகே, இப்போ இதில் நம்ம சால்வ் பண்ணோம். ஓகே, இப்போ இதில் நமக்கு 8.4 3 5.2 எல்லாமே வந்து ஒரே சிம்பிளாக இருக்குது. அப்போ அதை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிடலாம். இப்போ இங்கே ரெண்டையும் ஆட் பண்ணால் 8.2 இது 8.4. இப்போது 16.6 மைனஸ் 40. அப்போது 16.6ல் 40 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 23.4. மைனஸ் 40 தான் பெரிய நம்பர். அப்போ ஆன்சர் வந்து -23.4. இப்போ -23.4. அடுத்த கொஷின்
25% of 120 plus 0.5 into 40 அதுக்கப்புறம் 15 divided by 3. ஓகே, தனித்தனியாக இருக்குது, நம்ம ஒன்று சால்வ் பண்ணலாம். இதில் ஃபஸ்ட்டு 25% of 120. இப்போ 25% ஃப்ராக்ஷன் எவ்வளோ? 1/4. இப்போ 1/4 ஆஃப்னா மல்டிப்ளிகேஷன் 120 ப்ளஸ் 0.75 வந்து 75/100ன்னு மாற்றிக்கலாம் இன்ட்டு 40 மைனஸ் 15/3. ஓகே, இதை எப்படி கேன்சல் பண்ணலாம்? ஃபஸ்ட்டு ஃபோர்த் டேபிளில் 120 வந்து 3 times 30. அடுத்து இங்கே 40 25 டேபிளில் 3 times 4 times again 4 கேன்சல் பண்ணால் 10 times. அடுத்து இங்கே வந்து 5 times. அப்போ நமக்கு ரிமைனிங் என்ன இருக்குன்னா 30 + 30 minus 5. அப்போ 60 minus 5 55. இப்போ ஆன்சர் வந்து 55. ஓகே, இதுவும் அதே மாதிரியான ஒரு கொஷின் தான். 25% of 120 plus 0.75 into 40 minus அதே கொஷின் தான், எக்ஸ்ட்ராவாக ஒரு 2 வேல்யூஸ் மட்டும் ஆட் பண்ணியிருப்பாங்க. இப்போ 25% of 120 அப்படின்னா 1/4 into 120 plus 0.75னா 3/4 into 40 minus 15/3. அப்போது 5 plus 4 minus 2 அப்படின்னா வந்து 2. ஓகே, அப்போது இது 30, இது 10. அப்போது 30 plus 30 minus 3. இப்போ 60 minus 3 57. இப்போ இந்த சம்மோட ஆன்சர் வந்து 57. ஓகே, அதே கொஷின் தான், ஒரு 2 வேல்யூஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகே, அடுத்த கொஷின் 40% of 250. ஓகே, இப்போ 40% அப்படின்னா 40/100 into 250 plus 1.25 இருக்குது. அப்போ 125/100 அப்படின்னு போட்டுக்கலாம் into 16 minus 20/4. இப்போ 20/4 plus இந்த மாதிரி பார் இருந்தால் என்ன அர்த்தம்? இது தனி ப்ராக்கெட் அப்படின்னு அர்த்தம். இப்போ 6 minus 3 அப்படின்னா 3. ஓகே, இப்போ இதில் நமக்கு 40/100 அப்படின்னா என்ன ஆகும்? இது வந்து 25 டேபிளில் 10 times, இது 4 times. இப்போ 4th டேபிளில் 10 times. அடுத்தது இங்கே வந்து அதே மாதிரி 25 டேபிளில் பண்ணோம் அப்படின்னா 5 times, 4 times, 4 16 வந்து 4 times, 4ல் 20 வந்து 5 times. இப்போ ரிமைனிங் இருக்கிறதில் எடுத்து எழுதணும் அப்படின்னா 100 plus 20 minus 5 plus 3. ஓகேவா? அப்போ 100 plus 20 minus 5 plus 3. இப்போ இதில் 100 plus 20 120 plus 3 123. அப்போ 123 minus 5னா 118. இப்போ ஆன்சர் வந்து 118. ஓகே, அடுத்த கொஷின் 1 divided by 1/2 into 1/2 plus இந்த மாதிரி மேலே ஒரு ஈக்குவேஷன், கீழே ஒரு ஈக்குவேஷன், 2 ஈக்குவேஷனாக கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ டிவைடை மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணுவோம். எங்கெங்கே டிவைட் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இப்போ 1/2 divided by 1/2 அப்படின்னா என்னது? சேம் வேல்யூனா கேன்சல் பண்ணி 1 ஆகிடும். அடுத்தது இங்கே 1/4 1/4 இருக்குது, இதுவும் 1 ஆகிடும். இப்போ ரிமைனிங் இருக்க வேல்யூஸ் எடுத்து எழுதணும்னா ஃபஸ்ட்டு 1 divided by 1/2. அப்போது 1 into 2/1 அப்படின்னு எழுதிக்கலாம் இன்ட்டு 1/2 ப்ளஸ் இங்கே செகண்டில் நம்ம 1/2 கேன்சல் பண்ணி 1ன்னு போட்டோம். இப்போ 1/2 இன்ட்டு 1 டினாமினேட்டரில் 1/4 இன்ட்டு 1/4 டிவைடட் பை 1/2 அப்படின்னு இருக்குது. அப்போ அதை மல்டிப்ளிகேஷன் மாற்றிட்டு 2/1ன்னு போட்டுக்கலாம். அடுத்ததில் நம்ம 1/4 கேன்சல் பண்ணிட்டோம், ஒரு 1 இருக்கும் இன்ட்டு 1/2 மைனஸ் 1/4 டிவைடுக்கு பதிலாக இன்டர்சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா 2/1 இன்ட்டு 1/2. ஓகேவா? இப்போ இதில் காமனாக இருக்கிறத கேன்சல் பண்ணுவோம். 2 கேன்சல் ஆகிடும். 4 வந்து 2 டைம்ஸ், இங்கே லாஸ்ட்லி 2 கேன்சல் ஆகிடும். இப்போ ரிமைனிங் இருக்கிறத மட்டும் எடுத்து எழுதணும்னா 1 + 1/2 டிவைடட் பை 1/8 ப்ளஸ் 1/2 மைனஸ்
1/4. இப்போ 3/2 டிவைடட் பை, இப்போ இங்கே நமக்கு 8 இருக்குது. இப்போ டினாமினேட்டர் எல்லாத்துக்குமே 8 வரணும். இப்போ இன்ட்டு 4 இன்ட்டு 2. அப்போ 1 + 4 - 2/8. இப்போ 3/2 இன்ட்டு 5 - 2 3. அப்போது 8/3 அப்படின்னு எழுதிக்கலாம். 3/8ன்னு வரும். அப்போ கேன்சல் பண்ணும்போது நமக்கு இந்த 2 இங்கே 4 டைம்ஸ் 3 3 கேன்சல் ஆகிடும். இப்போ ரிமைனிங் எவ்வளோ வரும்? 4. இப்போ ஆன்சர் வந்து 4. அடுத்த கொஷின். இதுவும் அதே மாடல் தான். இப்போ இதில் 1 டிவைடட் பை 1/3 இருக்குது. இதை மல்டிப்ளிகேஷன் 3/1ன்னு மாற்றிக்கலாம். இன்ட்டு 1/3 ப்ளஸ் 1/3 1/3 1 ஆகிடும். இப்போ 1/3 இன்ட்டு 1 பை, இங்கே 1/9 இன்ட்டு 1/9 டிவைட் வந்து மல்டிப்ளிகேஷனை மாற்றினா 3/1. ஓகே, இந்த ஒரு செட் எழுதியாச்சு. அடுத்தது ப்ளஸ் 1/3 டிவைட் இருக்கிறத மல்டிப்ளிகேஷனை மாற்றினா 9/1 இன்ட்டு 1/3 மைனஸ் 1/9 டிவைட் வந்து மல்டிப்ளிகேஷனை மாற்றிட்டு தலைகள் எழுதிக்கலாம். இன்ட்டு 1/3. இதில் காமனாக இருக்கிறத கேன்சல் பண்ணும். இப்போ நியூமரேட்டரில் 3 3 கேன்சல் ஆகிடும். இங்கே வந்து 3 டைம்ஸ். இப்போ 9 வந்து 3 × 3 இதுவும் கேன்சல் 3 டைம்ஸ். ஓகே, இப்போ ரிமைனிங் என்னென்ன இருக்கும் அப்படின்னா 1 + 1/3 டிவைடட் பை 1/27 ப்ளஸ் 1 மைனஸ் 1/9. ஓகே, இப்போ நியூமரேட்டரில் 4/3ன்னு சேஞ்ச் ஆகிருக்கும். டினாமினேட்டரில் 27 தான் எல்சிஎம். அப்போ 1 + 27 - 3/27. இப்போ 4/3 இன்ட்டு 27 மேலே போயிடும். இங்கே என்ன ஆகும்? 28 - 3 அப்படின்னா 25. 3 டேபிளில் கேன்சல் பண்ணால் 9. இப்போ 36/25. இப்போ ஆன்சர் வந்து 36/25. அடுத்த கொஷின். இது நியூமரேட்டர் தனியாக இருக்குது, டினாமினேட்டர் தனித்தனியாக இருக்குது. 2 ஈக்குவேஷன் நம்ம ரெண்டுமே சால்வ் பண்ணணும். இப்போது இதில் நமக்கு ஃபஸ்ட்டு இங்கே லைன் கொடுத்துருக்காங்களா, இந்த லைன் இருந்தால் என்ன பண்ணணும்னு சொன்னோம்? இதுக்கு ப்ராக்கெட் போட்டுடணும், லைன் எது வரைக்கும் இருக்கும். அப்போது இதுக்கு என்ன வரும்னா 3 - 8னா -5. இங்கே வெளியில் ஒரு மைனஸ் இருக்கா? அப்போது 15 + 5 20 மைனஸ் 12 டிவைடட் பை 3 அப்படின்னா 4. இப்போ 5 × 4 20. வெளியில் ஒரு 7 இருக்குது. 48 டிவைடட் பை 6. ஓகே, 48 டிவைடட் பை 6. இப்போ இது 8 ஆகிடும். 8 மைனஸ் 119 மைனஸ் 8 டிவைடட் பை 24 டிவைடட் பை 3. 8 மைனஸ் 9 of 3 not 27 ப்ளஸ் இங்கே ப்ராக்கெட்டில் இருக்கிறத ஃபஸ்ட்டு மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 4. 52 - 4னா 48 டிவைடட் பை 6. இப்போ நியூமரேட்டரில் 20 - 20னா 0. இப்போ 7 × 0 0. இப்போது 119 மைனஸ் 8 பை 6 - 48 டிவைடட் பை 6. இது என்ன ஆகிடும்? 8ன்னு வந்துடும். ஓகே, அப்போது 8 - 27 ப்ளஸ் 8. நியூமரேட்டரில் 111. 8 + 8 16. 16 - 27. இப்போ 16 - 27 எவ்வளோ வரும்? 111 பை 16ல் 27 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 11 - 11. இப்போ ஆன்சர் வந்து -111/11. இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன். ஓகே, அடுத்த கொஷின். ஓகே, இதில் ப்ராக்கெட் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணோம், அதுக்கப்புறம் ஆஃப். இப்போ 25/10 மைனஸ் இங்கே ப்ராக்கெட்டில் இருக்கிறது 7/12. ஆஃப் வந்து மல்டிப்ளிகேஷன் 6/5 ப்ளஸ் 14/3 இன்ட்டு 9/10 ப்ளஸ் 1/5 டிவைட் வந்து மல்டிப்ளிகேஷனை மாற்றிட்டு ரெசிப்ரோக்கில் எழுதிக்கலாம். இப்போ என்ன வரும்? 25/10 அப்படி இருக்கட்டும். இப்போ காமனாக இருக்கிறது கேன்சல் பண்ணுவோம். இப்போ இங்கே 2 டைம்ஸ், இதில் 3 டைம்ஸ், இங்கே வந்து 2 டேபிளில் 7 டைம்ஸ் 5 டைம்ஸ், 5 டேபிளில் 5 டைம்ஸ். ரிமைனிங் என்ன இருக்குது? 25/10 மைனஸ் 7/10
plus 21 by 5 plus 5. இப்போ இது 10 பேஸ் சேமாக இருக்கனால 25 minus 7 18 by 10 plus 21 by 5 டினாமினேட்டர் சேமாக கொண்டு வரணும். இப்போது 10 வர மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போது 42 by 10 plus 50 by 10. இப்போ என்ன வரும் 10 நியூமரேட்டருக்கு எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா 8 18 50 60 110. இப்போ 0 0 கேன்சல் ஆகிடும். இப்போ ஆன்சர் வந்து 11. அடுத்த கொஷின், ஏக்கு தனியாக ஒரு ஈக்குவேஷன் பிக்கு தனியாக ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு ஏ ப்ளஸ் பியோட வேல்யூ கேட்குறாங்க. ஏவோட சால்வ் பண்ணுவோம். 36 டிவைடட் பை 18 ப்ளஸ் 5. எப்போ ஃபஸ்ட்டு டிவைட் தான் நம்ம சால்வ் பண்ணணும். 36 டிவைடட் பை 18னா 2 2 இன்ட்டு 5 பை ப்ராக்கெட் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணோன்னா 12. இப்போ 36 டிவைடட் பை 12னா 3. இப்போ ஏவோட வேல்யூ 10 by 3. பி கண்டுபிடிச்சி கூட ப்ளஸ் பண்ணணும். ஓகே, பியோடது 5 by 15 into 5 plus 6 into 2 na 12 minus 5 divided by 15 divided by 5 into 25 minus 2 into 3 na 6 plus 6. இப்போ இதெல்லாம் கேன்சல் ஆகிறது 3 times, அதே மாதிரி 3 times plus 6 minus 6 கேன்சல் ஆகிடும். இப்போ ரிமைனிங் என்ன இருக்குன்னா 5 by 3 plus 12 minus 5 7 by 75. இப்போ இதை சால்வ் பண்ணோம்னா 5 plus 21 by 3 into 1 by 75. இப்போ 26 by 225. ஓகே, 26 by 225. இது பியோட வேல்யூ. இப்போ ஏ கண்டுபிடிச்சாச்சு, பி கண்டுபிடிச்சாச்சு. இப்போ a plus b. இப்போ 10 by 3 plus 26 by 225. இப்போ இங்கே 26, சரி இங்கே 3 இருக்குது, இங்கே 225 இருக்குது. இப்போ எத்தனை டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணலாம் அப்படின்னா 75 டைம்ஸ். அப்போது 750 plus 26 by 225. இப்போ 776 by 225. இதுதான் ஆன்சர். ஓகே, அடுத்த கொஷின். ஓகே, அடுத்தது லாஸ்ட் கொஷின். 3 minus minus 6 minus 2 minus 7 5 divided by 3 4 plus 1 plus minus 2 minus 1. ஓகே, இப்போ இதில் இங்கே ப்ராக்கெட் 2 ப்ராக்கெட் பக்கத்தில் இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? மல்டிப்ளிகேஷன். அப்போ இதை சால்வ் பண்ணிட்டு தான் நம்ம 3 கூட போடணும். இதை பார்த்தோன்னே 3 + 6 எழுதிடக்கூடாது. அதே மாதிரி இங்கே 3 கூட ப்ராக்கெட் இருக்குது. இப்போ இதுவும் இது ஃபுல்லாக சால்வ் பண்ணி 3 கூட மல்டிபிள் பண்ணிட்டு தான் அடுத்து போடணும். அப்போது இது ஒரு செட்டு, நமக்கு இது ஒரு செட். ஓகேவா? அப்போது 3 மைனஸ், இப்போ இங்கே என்ன இருக்குது? -2 -7 -5 எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ண என்ன வரும்? எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணால் 9 14 -14. அடுத்தது டிவைடட் பை இங்கே என்ன வரும்? 4 + 1. 3 into 4 + 1 5 minus into minus plus, அப்போ +2. இப்போ இங்கே என்ன வரும்னா 7. இப்போ 3 minus into minus plus 6 into 14 84 divided by 21. So 3 minus 21 84th table. ஓகே, 21st டேபிளில் 84 வந்து 4 டைம்ஸ். அப்போ 3 minus 4 வந்து -1. இப்போ ஆன்சர் வந்து -1. ஓகே, சிம்பிளிஃபிகேஷனில் இந்த ஒரு 15 மாடல் அப்படிங்கிறத நமக்கு ப்ரீவியஸ் இயரில் அதிகமாக கேட்ட மாடல். இப்போ இந்த சம்ஸை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இந்த 15 சம்ஸ் ஃபஸ்ட்டு தெளிவாக இருங்க. இந்த மாதிரி மாடல் கேட்டாலே நம்ம சால்வ் பண்ண ரெடியாக இருக்கணும். இப்போ நீங்கள் இதில் எல்லா சம்மே போட்டு பார்த்தீங்கனாலே போதும், நீங்கள் போர்ட் மார்க்ஸில் ரெடியாக இருப்பீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நமக்கு அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் அப்படிங்கிறத சால்வ் பண்ணலாம். இந்த சம் பார்த்துல ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் எக்ஸ்ப்ளனேஷன் அப்படிங்கிறது கொடுக்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ நைஸ் டே.